الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم. وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين. سئلت عائشة رضي الله عنها عن خلق النبي صلى الله عليه وسلم فقالت كان خلقه القرآن صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் புகழப்படாத மனிதர் யாரும் இல்லை. ஒருவர் தன்னுடைய செல்வத்தால் புகழப்படலாம், ஒருவர் அறிவால் புகழப்படலாம், ஒருவர் வீரத்தால் புகழப்படலாம், ஒருவர் நல்ல குணத்தால் புகழப்படலாம். ஆனால் ஒரே ஒரு மனிதரின் அழகையும் அவர்களின் அறிவையும் இரக்கத்தையும் நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் அன்பையும் பார்த்து உலகமே வியந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த மனிதர் நம் உயிரினும் உயிரான, உயிருக்கும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களின் நாவுகள் மட்டும் புகழ முன்வரவில்லை. மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வே அந்த புகழை தான் தொடங்கி வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே புகழப்பட்டவர்கள். அவர்களை நேரில் பார்த்த சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள். அவர்களோடு வாழ்ந்த சமகாலத்து மனிதர்கள் புகழ்ந்தார்கள். பெருமானாரின் மறைவுக்கு பின்னால் அவர்களுடைய பிரிவை தாங்காது அழுது புகழ்ந்தவர்கள் ஏராளம். அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் அவர்களுடைய கிதாபுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். முதலில் புகழ்ந்தவன் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து பேச தொடங்குவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறார் குர்ஆனில், வ இன்னக லஅலா குலுகின் அஸீம். நபியே நாயகமே, நீங்கள் மகத்தான உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவார். உலகில் ஒரு மனிதரின் குணத்தை பற்றி இன்னொரு மனிதன் புகழ்ந்து பேசுவது ஒரு புகழ். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று சான்று பகருகிறார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்
மாபெரும் புகழ், மகத்தான புகழ் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு அல்லாஹ் சொல்லுவான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே, உங்களை அகிலத்திற்கே அருட்கொடையாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவார். பெருமானார் ஒரு காலத்திற்கு மட்டும் அருள் அல்ல, தனது சமூகத்திற்கு மட்டும் அருள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனித படைப்புகளுக்கு மாத்திரமல்ல, உயிருள்ள உயிரில்லாத எல்லா ஜீவராசிகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள். அதனால்தான் அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். அகில உலகத்திற்கும் உங்களை நாம் அருளாக அனுப்பி இருக்கிறோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார். அன்பானவர்களே, அதனால்தான் அவர்களின் பெயர் சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் ஸலவாத் சொல்லப்படுகிறது. இன்னொரு அல்லாஹ் சொல்லுவார், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய நானும் என்னுடைய படைப்பான பரிசுத்த மலக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவார். அன்பானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறார், மலக்குமார்கள் ஸலவாத் சொல்லுகிறார்கள், முஃமின்களான நம்மையும் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் பெருமானாருடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது, அவர்களுடைய மகத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் காலத்தால் கட்டுப்பட்டதல்ல, காலத்திற்கு கட்டுப்பட்டது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் அவர்கள் உலகில் பிறந்த நாளிலிருந்து தொடங்கப்பட்டது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பதாக, படைக்கப்படுவதற்கு முன்பதாக, அல்லாஹ் நூறிலிருந்து நூறும் நூறில்லா அல்லாஹுடைய நூறால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்தே பெருமானாருடைய புகழ் என்பது பரவ ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு, அவர்களுடைய விலாயிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு இந்த ஹவ்வாவை திருமணம் முடித்துக் கொடு என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார், திருமணம் முடித்து கொடுப்பதற்கு எனக்கு என்ன மகர் தருவீங்க அப்படின்னு கேட்டவனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், உனக்கு என்ன மகரு கொடுக்க வேண்டும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கிறார். அல்லாஹ்ட்ட திருப்பி கேட்டாங்க, யா அல்லாஹ், உனக்கு என்ன மகரு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், ஆதமே, என்னுடைய அரிசினுடைய தலைவாயில் என்னுடைய பெயரோடு இணைக்கப்பட்ட என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீங்கள் 10 தடவை ஸலவாத் சொல்ல வேண்டும். அந்த ஸலவாத்தை உங்களுடைய திருமணத்திற்கு மகராக எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத்திற்கு அவ்வளவு மகிமை. நோயிலிருந்து ஷிஃபா பரிபூர்ணம் பெற வேண்டும் என்று சொன்னால் கூட நம்முடைய ஆன்மீக பெரியார்கள் சொல்லுவார்கள், நபியின் மீது ஸலவாத் சொன்னால் நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் என்பதாக நம்முடைய பெரியார்கள் சொல்லுவார்கள். ஸலவாத்திற்கு அவ்வளவு பரக்கத் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பேரிலேயே புகழுக்கு சொந்தக்காரர் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேருக்கு அடுத்துமே திரும்ப திரும்ப புகழப்படுபவர், மீண்டும் மீண்டும் புகழப்படுபவர். நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக அரபு உலகத்தில் இலக்கணத்தில் ஜாம்பவான்களாக திகழ்ந்த அன்றைக்கிருந்த அரபு உலக கவிஞர்களும் இலக்கியவாதிகளுடைய உள்ளத்தில்
இந்த முஹம்மது என்ற பெயர் அவருடைய உள்ளத்திலே உதிக்கவில்லை. காரணம், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். நபிகள் எப்பொழுது பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், நபியினுடைய பெயர் கூட அல்லாஹ் முடிவு செய்து வைத்த விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கூட அல்லாஹ் முடிவு செய்த விஷயம். முஹம்மத் அவருடைய பேரிலேயே திரும்ப திரும்ப புகழப்படுபவர், புகழுக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இன்றைக்கு உலகில் கோடான கோடி முஸ்லிம்கள் அவர்களுடைய பெயரை கேட்கின்ற பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்லுகிறோம் அல்லவா? அந்த உயர்ந்த புகழுக்கு சொந்தக்காரர் அந்த ஒற்றை மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய மகத்துவத்தை நாம் விளங்குவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய புகழை, தங்களுடைய கண்ணியத்தை, தங்களுடைய மகத்துவத்தை ஒரு ஹதீஸிலே அழகாக சொல்லுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் சபையிலே உட்கார்ந்திருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பதாக நாங்கள் முன் சென்ற நபிமார்களை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், இப்ராஹிம் கலீலுல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர் என்பதாக ஒருத்தர் சொன்னார். இதைவிட பெரிய சிறப்பு யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதாக ஒருவர் சொன்னார். அப்பொழுது இன்னொரு மனிதர் சொன்னார், மூசா கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறப்பு வேறு யாருக்கு இருக்க முடியும்? இன்னொரு மனிதர் சொன்னார், ஆதம் கலீஃபுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலீஃபா, இதைவிட சிறப்பு வேறு யாருக்கு இருக்க முடியும்? இன்னொரு மனிதர் சொன்னார், ஈசா ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹ், இதைவிட வேறு சிறப்பு யாருக்கு இருக்க முடியும் என்பதாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபியை பற்றி பெருமையாக அவர்களுடைய சிறப்புகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்து சொன்னார்கள், அன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய நேசர் என்பதாக, நான் அல்லாஹ்வுடைய ஹபீப் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா ஃபக்ர், அதனால் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்றார். நீங்கள் சொன்ன அந்த இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வாக இருக்கலாம், நீங்கள் சொன்ன அந்த மூசா கலீமுல்லாஹ்வாக இருக்கலாம், நீங்கள் சொன்ன அந்த ஈசா ரூஹுல்லாஹ்வாக இருக்கலாம், நீங்கள் சொன்ன ஆதம் கலீஃபுல்லாஹ்வாக இருக்கலாம், ஆனால் நான் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கேன் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் லிவாஉல் ஹம்த், புகழுடைய கொடியை முதலாக சுமப்பவன் நான், வேறு யாரும் அந்த கொடியை சுமக்க முடியாது. வலாஃபகர், பெருமைக்காக சொல்லவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், நாளை மறுமையில் எல்லோரும் அந்த மறுமை நாளுடைய இந்த அமளி துமளியில் பதட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நபிமார்களும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் யானப்சி யானப்சி என்று சொல்லக்கூடிய அந்த மறுமை நாளில் முதலில் என்னுடைய உம்மத்திற்காக ஷஃபாஅத் செய்யக்கூடியவன் முதலில் நான் மட்டும்தான். வேற எந்த நபியும் அவர்களுடைய உம்மத்துக்கு கூட ஷஃபாஅத் செய்ய முன்வர மாட்டார்கள். நான் மாத்திரம்தான் என்னுடைய உம்மத்திற்கு நான் ஷஃபாஅத் செய்வதில் முதல் ஆளாக நிற்பேன். வலாஃபக, நான் பெருமைக்கு சொல்லவில்லை. மீண்டும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய அந்த தலைவாசலில் அந்த கதவை முதலாக தட்டுபவன் நான் தான். சொர்க்கத்தினுடைய வாசல் கதவு எனக்காகத்தான் முதலாக திறக்கப்படும். வலாஃபகர், பெருமைக்காக சொல்லவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அன்பான பெருமக்களே, நபியினுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய புகழை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் ஒன்று மாத்திரம் நமக்கு போதுமானது. அன்பான பெருமக்கள், இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைக்காக சொல்லவில்லை, அவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களின் மீது நாம் அளவுக்கு அதிகமான நேசத்தை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்க என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னலாரை வர்ணித்த அருமை சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்த சஹாபாக்கள்,
நபி அவர்களை வர்ணித்த சஹாபாக்கள் புத்தகங்களில் படித்தவர்கள் அல்ல, அவர்களை நேருக்கு நேராக பார்த்தவர்கள், அவர்களுடைய முகத்தை பார்த்தவர்கள், அவர்களுடைய குரலை கேட்டவர்கள், அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்தவர்கள், அவர்களோடு ஒன்றாக பயணம் செய்தவர்கள், அவர்களோடு ஒன்றாக உணவு சாப்பிட்டவர்கள், இவர்கள்தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை, அவர்களுடைய அழகான குணங்களை, அவர்களுடைய நற்பண்புகளை, அவர்களுடைய நன்னடத்தைகளை சஹாபாக்கள் வார்த்தைகளால் அல்ல கவிதைகளாக வர்ணித்திருக்கிறார்கள். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த முகம் எப்படிப்பட்டது தெரியுமா? வானத்திலே இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் அவ்வளவு ஒளிமயமானது என்பதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னும் சொல்லுங்க, அவர்களுடைய பிறை நெற்றி எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வானத்திலே மின்னக்கூடிய அந்த முதல் நாளினுடைய அந்த பிறை நிலவு இருக்கும் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு பிறை நிலவை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நெற்றி இருந்தது என்பதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை, அவருடைய முகத்தை வர்ணிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவை இதே பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிகப்பு நிற அந்த அங்கியை, அந்த போர்வையை அணிந்திருந்த போது பார்த்த அந்த பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மாஹரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு அழகான மனிதரை இதுவரை நான் என் கண்ணார பார்த்ததில்லை, இனிமேலும் நான் பார்க்க போவதில்லை என்பதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். மக்கத்து அந்த அரபிகள் இயற்கையாகவே அழகானவர்கள் அரபிகள். அந்த அரபிகளிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு, தெளிட்டாத அழகு, பேரழகு சொந்தக்காரன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை பார்க்கின்ற பொழுது வெறுமனே உடல் அழகு மாத்திரமல்ல, அவர்களுடைய உள்ளமும் அழகானது, அவர்களுடைய செயல் அழகானது, அவர்களுடைய நற்குணங்கள் அழகானது, அவர்களுடைய பழக்கங்கள் அழகானது. இதனால்தான் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகில் மயங்கி கிடந்தார்கள். உடல் அழகில் அல்ல, அவர்களுடைய குணங்களால் சஹாபாக்கள் கவரப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய நடையில் அழகு, பெருமானாருடைய பேச்சில் அழகு, அவருடைய பழகுகின்ற விதத்திலே அழகு, ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சரிசமமாக பழகக்கூடிய அந்த அழகு, இது எல்லாவற்றையும் சஹாபாக்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு பழகுவதிலும் பேரழகு கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலே நடந்து சென்றால் யாராவது குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய தலையிலே கை வைத்து தடவுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைக்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரழகாக தெரிவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சிறுவனாக இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தலையை தடவினார்கள், என்னுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளி கொஞ்சினார்கள். அப்பொழுது நான் நபியினுடைய உள்ளங்கையுடைய குளிர்ச்சியை உணர்ந்து கொண்டே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கை மலரை விட மென்மையானதாக இருந்தது. அவர்களுடைய உடலிலே இயற்கையாக கஸ்தூரியை விட ஆகச்சிறந்த நறுமணமாக அவருடைய உடலிலிருந்து ஒரு வாசனை வெளிப்பட்டதாக ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சிறு வயதிலே நடந்த நிகழ்வை ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் பெரியவனாக ஆனதற்கு பிறகும் அவருடைய உள்ளத்திலே பசுமரத்தாணியை போல் பதிந்திருந்தது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புற அழகு எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ஒரு பெரிய தலைவர் என்ற கம்பீரத்துடன் அவர்கள் குழந்தைகளை விட்டு ஒதுங்கவும் இல்லை. நான் நபி என்ற அந்த ஒரு அந்தஸ்தின் காரணமாக பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கவும் இல்லை. எந்த குழந்தையை கண்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கொஞ்சுவார்கள். அவருடைய முகத்தில் அந்த அளவுக்கு பேரழகு இருந்தது என்பதாக சஹாபாக்கள் அழகாக வர்ணிப்பார்கள். அன்பான பெருமக்களே, அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை நான் பார்த்தேன். அவருடைய முகம் வெண்மையான நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது என்பதாக அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளிலே இருந்த நறுமணம் சஹாபாக்களின் ஆகச்சிறந்த ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கைகளினுடைய அந்த மெதுமெதுவான அந்த தன்மையை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணிபுரி செய்து கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட என்னை உஃப் என்ற வார்த்தையை கூட என்னை பயன்படுத்தி திட்டியதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய தலையை தடவுவார்கள். அவருடைய உள்ளங்கை அவ்வளவு மென்மையாக மிருதுவானதாக இருந்தது. அவருடைய உடலில் இருந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார். அன்பான பெருமக்களே, ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் ஒரு மனிதனுடைய குணத்தை சொல்லிவிடலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 ஆண்டுகள் இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சிறுவனாக இருந்த காரணத்தினால் விளையாட்டுத்தனமாக ஏதோ தவறு செய்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திட்டியதில்லை என்று சொன்னால் நபி அவர்கள் குழந்தைகளோடு எந்த அளவுக்கு மென்மையாக நடந்திருப்பார்கள் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எத்தனையோ நபர்கள் வெளியிலே ஒரு குணம் உள்ளுக்குள்ளே ஒரு குணம் என்று நாம் எல்லாம் இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடத்திலும் ஒரே குணமாக பழகக்கூடிய அந்த உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இகழ்ந்தவர்களை கூட புகழக்கூடியவர்களாக மாற்றியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக கவிதைகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடியவர்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நபியினுடைய குணத்தை முழுமையாக உள்வாங்கியதற்கு பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று புகழ்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு கவிதைகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார் என்பதாக வரலாறுகளை நாம் எல்லாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்வளவு மகத்தான புகழுக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் அந்த நபியினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு புகழ வேண்டும் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நபியின் மீது நம்முடைய உயிரை விட நேசம் வைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவுக்கு அதிகமான ஸலவாத்துகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அணுவணுவாக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதில்தான் உண்மையான முஹப்பத் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வாழும் காலம் எல்லாம் அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எவ்வளவு நேசம் வைத்தார்களோ அதை போன்று நேசம் வைக்கக்கூடிய நல்ல மூமின்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானாருடைய சுன்னத்துகளை அணுவணுவாக பின்பற்றி அதன் மூலமாக இன்பம் காணக்கூடிய உயர்ந்த ஆஷிகீன்களாக உயர்ந்த முஹிப்பீன்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து தொழாத